தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தளபதி விஜய். வெற்றி கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் களைகட்டினாலும் இதுதான் இப்ப எல்லாரும் பேசுற முக்கிய காரணம். பதவியேற்கு முன்னாடியே விஜய் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 4 மர்ம முடிச்சுகள் என்ன? முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போற விஜய்க்கு இது வெறும் பூச்செண்டு வரவேற்பு இல்ல, ஒரு மிகப்பெரிய முள் கிரீடம். ஏன் அப்படி சொல்றோம்? பொதுவான பின்னணி என்னன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் அரசியல்ல பல வருஷங்கள் ஊறி போய் தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தாங்க. ஆனா விஜய் ரொம்ப குறுகிய காலத்துல இந்த பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செஞ்சிருக்கார். இது ஒரு வரலாற்று சாதனை தான். ஆனா இங்கேதான் ட்விஸ்ட். சினிமாவில் மாஸ் காட்டின விஜய்க்கு நிஜ அரசியல்ல காத்திருக்கிற முதல் மற்றும் மிகப்பெரிய சவால் தமிழக அரசின் கஜானா. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை. தேர்தல் பிரச்சாரத்துல தவேக கொடுத்த வாக்குறுதிகள் சாதாரணமானவை கிடையாது. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, கல்யாணத்துக்கு 1 சவரன் தங்கம், வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு. சரி, இப்போ உண்மை என்ன? உறுதியாக தெரிந்தது என்னன்னா, இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னா அரசுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல கூடுதல் நிதி தேவைப்படும். ஏற்கனவே தமிழ்நாடு 11 லட்சம் கோடி கடனை நோக்கி போயிட்டு இருக்கு. அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றபடி இந்த திட்டங்களுக்கு பணத்தை எங்கே இருந்து கொண்டு வர போறாங்க? ஒருவேளை வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னா மக்கள் மத்தியில விஜய் மேல இருக்கிற அந்த மாற்றம்ங்கிற பிம்பம் உடைஞ்சிரும். நிதியை எப்படி பேலன்ஸ் செய்ய போறாருங்கிறது முதல் முடிச்சு. இரண்டாவது முடிச்சு அரசு இயந்திரமும் அதிகாரிகளும். ஒரு அரசை இயக்குவது முதலமைச்சரோ அமைச்சர்களோ மட்டுமில்ல, ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள்தான். சினிமா செட்ல டைரக்டர்களை சமாளிக்கிற மாதிரி அரசு அதிகாரிகளை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தற்போதுள்ள அதிகாரிகள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் திமுக அல்லது அதிமுக ஆட்சியில பணியாற்றியவங்களா இருப்பாங்க. அவர்களை தவிர்த்துட்டு புதுசா ஒரு 3வது செட் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும். ஆனா அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற அதிகாரிகளுக்கு துறை சார்ந்த அனுபவம் குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அமைச்சர்களுக்கும் அனுபவம் இருக்காது, அதிகாரிகளுக்கும் போதிய அனுபவம் இருக்காதுன்னா நிர்வாகம் எப்படி நடக்கும்? விசுவாசமான அதே சமயம் திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது விஜய்க்கு மிகப்பெரிய சவால். 3வது மிகப்பெரிய சவால் கட்சிக்குள்ளேயே எழப்போகும் அதிகார போட்டி. வெளியில இருக்கிற சவால்களை விட இது ரொம்ப சென்சிட்டிவ். கட்சியின் வெற்றிக்காக பல வருஷமா உழைத்த நிர்வாகிகள், பதவிக்காக காத்திருக்கும் முக்கியஸ்தர்கள்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு எந்த அமைச்சர் பதவி, எனக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது அதை விஜய் எப்படி கையாள போறார்? உள்கட்சி அதிருப்திகளை ஆரம்பத்திலேயே சரியா டீல் பண்ணலனா அது ஆட்சியோட செயல்பாட்டையே பாதிக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வி, சினிமாவில் தன் ரசிகர்களை வழிநடத்தின விஜய் அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புகளை எப்படி பேலன்ஸ் பண்ணுவார்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 4வது மற்றும் இறுதி முடிச்சு எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசும். சட்டமன்றத்துல சும்மா சாதாரண ஆட்கள் இல்ல. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போன்ற பல தசாப்த கால அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில இருப்பாங்க. அவங்க வைக்கிற கிடுக்கிப்பிடி கேள்விகளுக்கும் அரசியல் நெருக்கடிகளுக்கும் விஜய் எப்படி ரியாக்ட் செய்ய போறார்? இன்னொரு பக்கம் டெல்லியில இருக்கிற மத்திய அரசுடனான உறவு. ஒரு பக்கம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது, இன்னொரு பக்கம் திட்டங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடமிருந்து வாங்கியாகணும். இது ஒரு கத்திமேல் நடக்கும் பயணம். சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, பதவியேற்றதும் விஜயின் முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு இருக்க போகுதுங்கிறத வச்சு அவரோட ஆட்சியின் திசை தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் 11 லட்சம் கோடி கடன், அனுபவமில்லாத அமைச்சரவை, கட்சிக்குள் நடக்கும் எதிர்பார்ப்புகள் மற்றும் வலிமையான எதிர்க்கட்சிகள், இது 4ம் தான் விஜய் முன்னாடி இருக்கும் மிகப்பெரிய சவால்கள். சினிமாவில் எத்தனையோ கிளைமேக்ஸ் பார்த்த விஜய் நிஜ வாழ்க்கையின் இந்த அரசியல் கிளைமேக்ஸை எப்படி மாஸ் ஹிட்டாக மாத்த போறார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எதிர்பார்ப்பு. வரப்போகும் நாட்கள்ல புதிய அதிகாரிகளின் நியமனம், அமைச்சரவை பட்டியல் வெளியீடுன்னு அடுத்தடுத்த அரசு பணிகளில் அனல் பறக்கப் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி விஜய் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க.